துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா வித்யுத் ஜமால் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. துப்பாக்கி படத்தில் வந்து அவர் வந்து விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருப்பாரு. விஜய் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட வந்து கோட் படத்தில் வந்து கடைசி சீக்வன்ஸில் வந்து துப்பாக்கியை கொடுத்தாரு. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த டைலாக் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா. முருகதாசனுடைய லைஃப் கேரியரை டிசைட் பண்ற படமா இருக்கும். நிச்சயமா அடுத்து முருகதாஸ் ஒரு இயக்குனரா தொடரணும் அப்படின்னா இந்த படம் வெற்றி கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி வந்து முருகதாஸ்க்கு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நெருக்கடி காரணமா நிச்சயமா அதை வந்து நல்ல படமா எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நீங்க ஒரு ஒரு இடத்துல சூடுபடும் போது நிச்சயமா அடுத்து வந்து நம்ம அந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணும்னு ஒரு கோவம். விஜய் ரசிகர்கள் வந்து தன் பக்கம் இழுக்க பார்க்குறாரு. ஏன்னா விஜயோட கடைசி படம் ஜனநாயகன். நிறைய விமர்சனங்கள் அவர் சுற்றி வந்ததுக்கு நேற்று எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு இல்லையா? யாருடைய ரசிகரையும் யாராலையும் இழுக்க முடியாது. இவர் வந்து அப்ப அடுத்த தளபதியா? இவர் வந்து விஜய் அரசியலுக்கு போயிட்டா இவர் தான் அந்த விஜய் இடத்துல உட்கார போறாரா? திடீர் தளபதியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து போட்டி வந்து அஜித்துக்கும் சிவகார்த்திகேயனுமா அப்படிங்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து விஜய் வந்து பெருந்தன்மையா துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து விஜய் படத்துக்கே போட்டியா வர ஆரம்பிச்சாரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மதராசி திரைப்படம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வெளியாக இருக்குது. படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நேற்று அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் மற்றும் ஆடியோ லான்ச் வந்து நடைபெற்றது. ட்ரெய்லருமே வெளியே இருக்குது. பரபரன் இருக்கு ட்ரெய்லர் அப்படின்னு தான் பலரோட கருத்தாக இருக்குது. உங்களோட பார்வை என்ன சார்? ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஒரு கமர்ஷியல் படம், ஆக்ஷன் படம், அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதே மாதிரி இருக்கு ட்ரெய்லர். ட்ரெய்லருடைய இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ட்ரெய்லரில் வந்து சீக்வன்சஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற பேச்சு, அந்த டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா வித்யுத் ஜமால் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. துப்பாக்கி படத்தில் வந்து அவர் வந்து விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருப்பாரு. ஸோ வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட வந்து கோட் படத்தில் வந்து கடைசி சீக்வன்ஸில் வந்து துப்பாக்கியை கொடுத்தாரு. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த டைலாக் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கனெக்ட் நல்லாவே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஹீரோயின் அவங்க வந்து ருக்மணி வசந்த், அவங்க வந்து இப்போ காந்தாரா பார்ட் 2 அதில் வந்து சாப்டர் 2ல் கூட அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட ஏஸ் படத்தில் நடித்தாங்க. ஏஸ் படம் பெருசாக போகாதனால பெருசாக அவங்க தெரியாத மாதிரி அப்படியே போயிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருக்காங்க. அதாவது முருகதாஸே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் கஜினி மாதிரியும் இருக்கும், லவ் சப்ஜெக்ட்லாம் வந்து கஜினி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அசின் அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லவ் சீக்வன்சஸ் இருக்கும்ல, அதாவது அந்த கஜினியோடைய லவ் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப எப்படி ரொம்ப லைவாக இருக்கும், லவ்லியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு லவ் சீக்வன்சஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மாதிரி வந்து பரபரப்பான ஒரு படமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் துப்பாக்கியோடைய செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் வரும் அப்படிங்கிறது வந்து முருகதாஸ் சமீபத்தில் பேட்டிகளில் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அந்த பொண்ணு ருக்மணி வசந்த் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில காட்சிகள்லாம் கட் பண்ணி வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. க்யூட்டாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க. புது வரவாக இருக்கும் தமிழுக்கு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம். சிவகார்த்திகேயன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அமரன் படம் நடித்தார். மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிற 2வது ஆக்ஷன் படம். அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல வந்து அமரன் நடித்தது போது அந்த படம் வந்து முகுந்த் வரதராஜன் அவருடைய கதை, உண்மை கதை. அதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு, ஒரு இராணுவ வீரராக நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல வந்து கதையோட கனெக்ட் ஆகி ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்ததுனால ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் கனெக்ட் ஆகி மிகப்பெரிய கலெக்ஷனையும் பண்ணிச்சு அந்த படம். ஸோ இப்போ 2வது படம் இது சிவகார்த்திகேயன் வந்து ஆக்ஷன் படமாக நடிக்கிறாரு. ஸோ இது வந்து முருகதாஸை நம்பி வந்து படம் கொடுத்துருக்காரு. முருகதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இயக்குனர், நல்ல வந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அஜித்துக்கு வந்து தீனா படம், அந்த படத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா தலை அப்படிங்கிற பேரே வந்து அஜித்துக்கு அந்த படத்தில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சூர்யாவோட கஜினிலாம் பார்த்தீங்கன்னா
சூப்பராக இருக்கும். வேற மாதிரியான ஒரு மாசான ஒரு படமாக இருக்கும். 7ஆம் அறிவு வந்து ஒரு வேற ஒரு ட்ராக்ல வேற மாதிரியான ஒரு படம் இருக்கும். அதுக்கப்புறம் விஜயோட சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே நல்ல படங்கள் தான். அதாவது துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் எல்லாமே பரபரன்னு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணுவார். கதை ரொம்ப நல்லா பண்ணுவார். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே பண்ணி கிரிப்பாக வந்து படத்தை எடுப்பார். எப்படிப்பட்ட வெற்றி பட இயக்குனர்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தோல்வி அது அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்துடுது. அப்படிப்பட்ட முருகதாஸ்க்கு வந்து ரஜினியோட தர்பார், ரஜினியோட சேர போறாருன்னும் போது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரஜினி முருகதாஸ் காம்பினேஷன் வந்து பரபரப்பாக பார்த்தாங்க. ஆனால் அந்த தர்பார் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படமாக போனதுனால அதுக்கப்புறம் முருகதாஸ்க்கு தமிழில் வந்து யாருமே படம் பண்ண தயாராக இல்லை. அதுக்கப்புறம் 1-2 படங்கள், குரங்கு வச்சு ஒரு படம், சின்ன பசங்களை வச்சு ஒரு படம், இதெல்லாம் முயற்சி பண்ணால் கூட அதெல்லாம் கூட நடக்காமல் போச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்னு ஒரு படம் மகேஷ் பாபுவோட பண்ணார். அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுவும் தோல்வி படமாச்சு. மகேஷ் பாபு தெலுங்குல பெரிய ஹீரோ, அதுவும் தோல்வி படம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம சல்மான் கானோட வந்து சிக்கந்தர், அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு, அதுவும் தோல்வி படம். இப்போ முருகதாஸை பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படின்னும் போது அது வந்து நடிகர்களை காரணம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ரஜினி படம் தர்பார் தோத்தப்ப ரஜினி அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொல்லி பரபரப்பாக எடுக்க சொன்னாங்க. சீக்கிரமா முடிங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து தடுமாற்றமா அந்த படத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பேட்டியில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கந்தூரோட தோல்விக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது வந்து அவருக்கு வந்து த்ரெட் இருக்கு சல்மான் கானுக்கு, அதனால வந்து நைட்லேயே தான் படம் எடுக்க வேண்டியிருந்துச்சு, பகலில் எடுக்க முடியல, அதனால வந்து அந்த படம் நான் நினைச்ச மாதிரி வரல அப்படிங்கிறாரு. ஒரு இயக்குனர், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் மாதிரி ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர், அதாவது சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர். துப்பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படம். விஜயோட கேரியர்ல எக்ஸலண்டான படம். அப்படி ஒரு படத்தை வந்து சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா மாசா இருக்கும். படமெல்லாம் எடுத்த இயக்குனர் இப்படி வந்து காரணம் சொல்றது வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அனிருத் வந்து அந்த டைலாக்கை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து முருகதாஸ் வந்து யானை இல்லை குதிரை, நிச்சயமா வந்து எந்திரிச்சு வந்துருவாரு அப்படின்னு. எந்திரிச்சு வரட்டும், எந்திரிச்சு வர வேணாம்னு நம்ம எந்த இடத்துலையுமே சொல்லலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் தோல்வி படங்கள் கொடுத்துட்டு வர்றாரு. பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு, மகேஷ் பாபு வச்சு ஸ்பைடரு, சல்மான் கானை வச்சு பார்த்தீங்கன்னா சிக்கந்தரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு தர்பார், பெரிய ஹீரோஸ் வச்சு தோல்வி கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ இந்த படம் முருகதாசனுடைய லைஃப் கேரியரை டிசைட் பண்ணுற படமாக இருக்கும். நிச்சயமாக அடுத்து முருகதாஸ் ஒரு இயக்குனராக தொடரணும் அப்படின்னா இந்த படம் வெற்றி கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி வந்து முருகதாஸ்க்கு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நெருக்கடி காரணமாக நிச்சயமாக அதை வந்து நல்ல படமாக எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல சூடுபடும் போது நிச்சயமாக அடுத்து வந்து நம்ம அந்த இடத்துல நிரூபித்து காமிக்கணும்னு ஒரு கோவம் ஒன்று வரும். அந்த படைப்பாளியாக நீங்கள் முருகதாஸை பார்த்தீங்கன்னா அவருடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்ல படங்களாகவே கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஜெயிச்சு காமிக்கணுன்ற வெறியோட முருகதாஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துட்டையும் இருக்குது. இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு வந்து அமரன் வந்து ஒரு வெற்றி படமாக மாறிச்சு. சிவகார்த்திகேயன் எங்கே வாழ்க்கை ஆரம்பிச்சாருன்னா ஒரு டிவி ஷோலேருந்து வாழ்க்கை ஆரம்பிச்சு, அப்புறம் கம்பேர் பண்ணி, அப்புறம் செலிபிரிட்டிஸை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து காமெடியில் நடித்து, அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு மெரினாங்கிற படத்தில் ஒரு லவ் கப்பிள் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக நடித்து, அப்புறம் அடுத்தடுத்து 3, அப்புறம் நிறைய படங்கள் வந்து அது எதிர்நீச்சல் படம், அப்புறம் எப்படி ஹீரோ ஆகுறாரு, காமெடி ஹீரோ ஆகுறாரு. நல்லா முக்கியமாக பாருங்க, அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா காமெடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை வந்து ஃபாலோ பண்ணி காமெடி ஹீரோ ஆகி அடுத்தடுத்த படங்கள் அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே பாருங்களேன். ரஜினி முருகன் ஆகட்டும், அதாவது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆகட்டும், ரெமோ ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், இன்னும் எல்லா படங்களுமே காமெடி ஜேர்னலில் தான் படங்கள் பண்ணார். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். காமெடி ஹீரோவாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். குடும்பமாக சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்குற அளவுக்கு ஒரு நேமை கிரியேட் பண்ணார். இந்த இடத்துல வந்து அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய படம், ட்விஸ்டான படம், அவருக்கு வாழ்க்கையில லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச படம் வந்து அமரன் தான். அமரன் படத்துக்கு அப்புறம் அவர் 2வது வந்து இனிமே நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோவா பண்ணலாம் அப்படின்னு, எப்படி வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் ஆக்ஷன் ஹீரோவா இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் அந்த தளத்துக்கு போகலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வெற்றி அடைஞ்சாதான் இதை வந்து அவரை வந்து அடுத்த தளத்துக்கு கூட்டு போகும். ஸோ மொத்தத்தில் இது முருகதாஸுக்கும் முக்கியமான படம், சிவகார்த்திகேயனுக்கும் முக்கியமான படம். ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் பரபரன்னு இருக்கு. ஆனால் வழக்கமான அந்த எப்படி சொல்றது, ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா படம் எப்படி இருக்குமோ அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஜினி மாதிரியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மாதிரியும் இருக்கு. சென்னைக்கு தேடி வராங்க ஒரு டெரரிஸ்ட் கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு 6 கண்டெய்னரில் வந்து துப்பாக்கிகள் வருது, அது நம்ம வந்து பார்டரில், தமிழ்நாட்டு பார்டர்லேயே தடுத்து நிறுத்தணும், அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. ஸ்க்ரீன் பிளே
அப்புறம் வந்து எடுக்கிற விதம், அது வந்து சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. அவரை வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் படம் நல்லா வரணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். பார்த்தா ட்ரைலர் வந்து வழக்கமான டெம்ப்ளேட்டில் இருக்குது, ஆக்ஷன் டெம்ப்ளேட்டில். படம் வந்தால் தான் தெரியும். நேற்று ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக துப்பாக்கி கோட் திரைப்படம் வந்ததுக்கு அப்புறமா விஜய் துப்பாக்கி கொடுத்ததுக்கப்புறம் திடீர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து தன் பக்கம் இழுக்க பார்க்குறாரு. ஏன்னா விஜய் அவருடைய கடைசி படம் ஜனநாயகன். நிறைய விமர்சனங்கள் அவர் சுற்றி வந்ததுக்கு நேற்று எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு இல்லையா? யாருடைய ரசிகரையும் யாராலையும் இழுக்க முடியாது, நான் வந்து அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இல்லையா? இதை எப்படி பார்க்க? இந்த சிவகார்த்திகேயன் அந்த வார்த்தையே நேற்றுக்கு இந்த மேடையில் பயன்படுத்தினதுக்கு காரணம் என்னென்னா, சிவகார்த்திகேயனை வந்து எல்லாருமே வந்து குறி வச்சு பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து கோட் படத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு காட்சி, அது வந்து அமைச்சிட்டாரு. அந்த காட்சி வந்து விஜய் வந்து துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு. விஜய் வந்து அரசியலுக்கு போறாரு. ஜனநாயகனுக்கு அப்புறம் இனி நான் நடிக்க போறது இல்லை அப்படின்போது, இனி நீ பார்த்துக்கோ அப்படின்னு துப்பாக்கி கொடுக்கும்போது, அவர் வந்து அடுத்த சிவகார்த்திகேயன், அதாவது என்னுடைய இடத்துல வந்து நான் சிவகார்த்திகேயனை வைக்கிறேங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. உண்மையா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெங்கட் பிரபு தான் பாத்தீங்கன்னா இந்த காட்சியை வந்து வச்சார். சிவகார்த்திகேயன் ஐஸ் வச்சாதான் இந்த இந்த அடுத்த படம் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி வெங்கட் பிரபு தான் வச்சார். வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு. அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நாளா வந்து அது நிலுவையில் இருக்கு. அந்த படம் இன்னும் தொடங்காமே இருக்கு. ஸோ அது விஜய் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் தான் இல்லையா? இல்லை, அதுதான் சொல்றேன் சார். சில நேரங்களில் இந்த மாதிரியான மேஜிக் நடக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கொடுக்குறேங்கிற காட்சியில நடிச்சார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க சொல்ற மாதிரி அது நடந்துருச்சு. நடந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பல விதமாக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் வந்து அப்போ அடுத்த தளபதியா, இவர் வந்து விஜய் அரசியலுக்கு போயிட்டா இவர் தான் அந்த விஜய் இடத்துல உட்கார போறாரா, திடீர் தளபதியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து போட்டி வந்து அஜித்துக்கும் சிவகார்த்திகேயனுமா அப்படிங்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து விஜய் வந்து பெருந்தன்மையா துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து விஜய் படத்துக்கே போட்டியா வர ஆரம்பிச்சாரு. 2026 பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது. இந்த பக்கம் 14ஆம் தேதி பத்தி பாத்தீங்கன்னா பராசக்தி வருது. ஸோ விஜய்க்கே வந்து போட்டியா வர ஆரம்பிச்சாரு. விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த படத்துல வந்து இவர் போட்டியா அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அதுக்குள்ள இருக்கிறது போயிட்டு இருக்கு. அந்த பட தயாரிப்பாளர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இது போட்டியா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. சிவகார்த்திகேயன் இது சொல்லியிருப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதாவது வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அபிப்பிராயப்பட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், நிஜமாவே சொல்லியிருப்பாரு. ஆனாலும் எடுக்கிறது அவர் கையில இல்ல. ஆமா, முடிவு எடுக்கிறது ஒரு தயாரிப்பாளர் கையில தான் இருக்கு. அது மாதிரி இப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு தயாரிப்பாளர் போது நிச்சயமா அந்த முடிவு வந்து அந்த தயாரிப்பாளருடைய முடிவா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து விஜயோட மோதி தான் ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அங்க கதாநாயகனா வந்து சிவகார்த்திகேயன் இருக்காரு பராசக்தியில. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நெருக்கடியை வந்து சமீபத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது எல்லாமே இந்த மேடையை பயன்படுத்தி தெளிவு பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது தெளிவா சொல்லிட்டாரு. அது என்னன்னா, விஜய் வந்து நான் எந்த காலத்திலயுமே வந்து விஜய் அண்ணாக்கு போட்டி கிடையாது. துப்பாக்கியை கொடுத்துட்டா நான் தளபதி திடீர்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. தம்பிதான் மட்டும் சொல்லல, அண்ணன் தான், தம்பி தான் அப்படிங்கிறது வந்து அழுத்தமா தெளிவா சொல்றாரு. அதோட விடாம பாத்தீங்கன்னா அஜித் வந்து ரசிகர்கள் என்பது ஒரு பவர் அப்படிங்கிறார். அதோட வந்து அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சாலும் வந்து அஜித் பின்னாடி இன்னைக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. கமலை உலக நாயகனா கொண்டாடுறாங்க. 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா ரஜினி இருக்காரு. சூர்யா, தனுஷ், சிம்பு எல்லாரையும் கொண்டு வந்து இவங்க எல்லாருக்கும் தனித்தனி ரசிகர்கள் இருக்காங்க. யாரோட ரசிகர்களும் யாரும் இழுத்துற முடியாது அப்படிங்கிறது வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்திருக்கு இந்த மேடை. இதுக்கப்புறம் சொல்ற மாதிரி வந்து விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து எதிராக பேசினாங்க. அது ஓகே, அவருக்கு பதில் சொல்ற கடமை இருக்கு. ஆனா சிம்பு, தனுஷ், சூர்யா எல்லாருக்கும் சொல்றாருன்னா அதுக்கு என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது எல்லாரும் சொல்றாருன்னா அது ஒரு காமனா அப்படி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் மெயின் டாபிக். இதை சொல்லிட்டு மட்டும் பேசினா இதை சொல்லிட்டாரு, பயந்துட்டாரு அப்படி இப்படின்னு அழுத்து பேசுவாங்க. அதனால மொத்தமா அப்படி ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர், ஒரு 7-8 பேரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எல்லாரும் தானே சொல்லியிருக்காரு அப்படின்வாங்க. அதனால வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். யார் ரசிகர்களையும் பாய்ச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லை, உண்மைதான் சார். அவர் வந்து இப்போ வளர்ந்து வர காலகட்டம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் மேலே எல்லார் கண்ணும் இருக்குது. அதாவது வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அவரே சொல்கிறார், 2012 வந்தேன், நான் அப்படி ஏங்கி நின்று பார்த்தேன், துப்பாக்கி டிக்கெட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், நான் தான் ஹோஸ்ட் பண்ண வேண்டியது, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அந்த இயக்குனரோடய நான் நடிக்கிறேன். விஜய்க்கு வில்லனா வித்யுத் ஜமாலோட நான் வந்து இன்னைக்கு வந்து நடிக்கிறேன். எனக்கு அவர் வில்லனா நடிக்கிறார். இந்த பக்கம் முருகதாஸ் இயக்கிறார். இதெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில் பெரிய விஷயமா தெரியுது. 14
வருஷம் ஒரு கேரியருக்குள்ள இவ்வளோ பெரிய இடத்த நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது, அதுக்கான கஷ்டங்கள் அவர் பட்டிருக்காரு. அதை அவருமே சொல்லியிருக்காரு, நான் அதுக்கான உழைப்பை நான் கொடுத்துருக்கேன்னு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த இடத்துல நம்ம பாராட்டணும். அது என்ன அப்படின்னா, நிச்சயமா உழைப்போட சேர்த்து நல்ல கால்குலேஷன் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கு. யாரை பிடிச்சா படம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த மதராசி விட்டுருங்க, இப்போ இந்த பராசக்தி படம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூர்யாட்ட இருந்துச்சு. சூர்யா இல்லை அப்படின்னும் போது அந்த சுதா கொங்குராவை வந்து நமக்கு கூட்டு வரணும் இயக்குனரா அப்படின்னு சொல்லி தனுஷ் ட்ரை பண்ணாரு, சிம்பு ட்ரை பண்ணாரு. இன்னும் முன்னணி கதாநாயகர் பல பேர் வந்து சுதா கொங்குராவோட சேர்ந்து பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதை கரெக்டாக சிவகார்த்திகேயன் வந்து காயின் பண்ணி பாருங்க நடிக்கிறார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெதராசி அது ஒரு கமர்ஷியல் படம், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதுக்காண்டி நடிக்கிற ஒரு கேரக்டரில் அங்கே நீங்கள் ஹீரோவாக நடிக்கும்போது அது வந்து உங்கள் மாஸ் வந்து பல மடங்கு ஏறிடும். அது வந்து பெரிய ஒரு எப்படி சொல்ல லக்கு. அந்த சப்ஜெக்ட் வந்து சிவகார்த்திகேயன் கிடைச்சது, அவருக்கு அமைஞ்சது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது அடுத்தபடிக்கு கொண்டு போகும். அதனால வந்து கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். அந்த கால்குலேஷனை கதை தேர்வெல்லாம் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மேடை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மதராசி மேடை, இந்த மதராசி மேடைக்கு அப்புறம் இதே மாதிரி சிவகார்த்திகேயன் பேசுறதுக்கு ஒரு மேடை கிடையாது ஜனநாயகன் பராசக்தி ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ இந்த மேடையை பயன்படுத்தி கிளாரிஃபை பண்ணாதான் உண்டு. அதனால அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு, எல்லாத்தையுமே தெளிவு பண்ணிட்டாரு. அவர் மேலே எதுவுமே என் மேலே எந்த அப்பலுக்கும் இல்லை, தவறும் இல்லை. நான் வெறும் சிவகார்த்திகேயனாக தான் இருக்கேன். என்னுடைய ரசிகர்கள் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கேன், சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டிய கட்டாயம் தெளிவுபடுத்திட்டார். நல்ல விஷயம்தான். குறிப்பாக நேற்று ஆடியோ லான்ச் நடந்ததே வந்து நிறைய பேருக்கு தெரியல, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்குது. படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பெரிய அளவில் ஈடுபடல, என் ப்ரொமோஷனே வந்து பெரிய அளவில் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா. தகவல்லாம் வருது இல்லையா, என்ன ரீசன் நினைக்கிறேன்? சமீபத்தில் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு அவசியம் கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் பண்ண ப்ரொமோஷனு, இந்தியன் 2க்கு பண்ண ப்ரொமோஷனு, பல படங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணி பெரிய டிசாஸ்டராக மாறிடுச்சு. அதனால் வந்து இப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, எதையாவது ஒன்றுக்கு ரெண்டு சொல்ல போய் அது வந்து பெரிய லெவலில் வந்து படத்தில் போய் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கனெக்ட் ஆகாமல் ஒன்றுமே படத்தில் இல்லைன்னும் போது பெரிய லெவலில் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பில் வந்துச்சு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோசமான படம்னா நிச்சயமாக மோசமான படம் கிடையாது. கமர்ஷியல் படம், ரஜினிக்கான படம், கலெக்ஷன் கூட நல்லா பண்ணிடுச்சு. ஆனால் பாருங்கள் பலவிதமான விமர்சனங்கள் வந்துருச்சு. அதனால் எதுக்குன்னா இந்த ஹைப்பு வேண்டாம் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முருகதாஸ் வந்து எல்லா இடத்துலையும் இது வந்து துப்பாக்கி 2 கஜினி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே வந்து சிவகார்த்திகேயன் விரும்பலை அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது இல்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிருதுன்றதுனால எல்லாருமே இப்போ அடக்கி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லதும் கூட. அதாவது வந்து கண்டதெல்லாம் சொல்லாமல் படம் எடுத்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி படத்தை தியேட்டருக்கு கொடுத்தாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வருவாங்க. அப்போ படம் பார்க்கும்போது சரி ஓகே பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்குது அப்படின்னு நல்லா இருந்தால் சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையாவது ஒன்று பயங்கரமாக ஹைப் பண்ணி என்னடா இப்படிலாம் பேசுனீங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அதனால் இப்போ வந்து யாருமே ஹைப் பண்ணுறது இல்லை படத்தை. குறிப்பாக கூலி படமும் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. இன்னும் 5ஆம் தேதி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குதுன்னா படத்துக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மதராசி இல்லை, கூலி படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓடி முடிஞ்சிருச்சு. அதான் உண்மையாக தான். பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் ட்ரை பண்ணாங்க, அதை வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, தியேட்டருக்கு அதாவது வந்து குடும்பமாக சின்ன பசங்க நிறைய பேர் கூலியை பார்க்கல. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு வந்து அது இல்லாமல் இருந்துச்சு, அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த சின்ன பசங்கள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு க்ரௌடு அது வந்துட்டு தான் இருக்காங்க. கூலி வந்து இன்னும் ஸ்டெடியாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இது செப்டம்பர் 5ன்னும் போது கூலி ஓடி முடிஞ்சிடும், டோட்டலாக கூலியோடைய ரன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது இது நிச்சயமாக ஓப்பனிங்லாம் இருக்கும், ஓப்பனிங்லாம் இல்லாமலாம் இருக்காது. சிவகார்த்திகேயன் படம் முருகதாஸ் பண்ணியிருக்காரு, அனிருத் மியூசிக், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பெரிய ஹைப் இல்லாமல் இருக்குது. படம் வந்து பெரிய லெவலில் பேசப்படலாம் நல்லா இருந்தால். மதராசி திரைப்படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை என்னோட மிக நன்றி சார்.